இன்னைக்குரிய டிவோஷன் முன் செல்லும் தெய்வம். யாத்திரையாகமம் 33:14. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கானானுக்கு அழைத்து போகிறப்ப அவங்கள்ட்ட முறுமுறுப்பு, முரட்டாட்டுத்தனம் இதெல்லாம் இருந்தனால ஆண்டவர் மோசேட்ட, இனி நான் உங்களோடு வரமாட்டேன், என் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புறேன்னு சொல்றாரு. ஆனா மோசே, உம்முடைய சமூகம் எங்க கூட செல்லாமல் போனால் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாம இருங்க அப்படின்னு மன்றாடுறாரு. அவங்க இருந்தது ஒரு பயங்கரமான வனாந்திரம். கொடிய கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருக்கு, தேள்கள் நிரம்பி இருக்கிற இடமா இருக்கு. அதனால தேவன் வந்தால் என்ன, தேவதூதன் வந்தால் என்ன, எப்படியாவது இந்த இடத்தை விட்டு நம்ம போயிட்டா போதும் அப்படின்னு மோசே நினைக்கல. தேவன் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் தேவனுடைய சமூகம் அவங்களோட வரணும் அப்படிங்கிறதுல மோசே தீர்மானமா இருந்திருந்திருக்காரு. தேவ சமூகமும் அவருடைய பிரசன்னமும் எவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத அவர் அறிந்திருந்தாரு. ஒரு தடவை சாது சுந்தர் சிங் அவரு இந்த மாதிரி சொல்றாரு, ஒருவேளை கர்த்தருடைய சமூகம் ஹெவன்ல இல்லாம ஹெல்ல இருந்தா தேவ சமூகத்தோடும் இயேசுவோடும் நரகத்துல இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன்னு சொல்றாரு. தேவ சமூகத்தினுடைய இனிமையும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் அவர் உணர்த்துவதற்காக இப்படி சொல்றாரு. அந்த தேவ சமூகத்துக்காக நான் என்ன வேதனையனாலும் கூட அனுபவிக்க தயாரா இருக்கேன், ஆனா எனக்கு தேவ சமூகம் கண்டிப்பா என் வாழ்க்கையில வேணுங்கிறத அவர் ரொம்ப உணர்த்தி சொல்றாரு. மோசேய போல, சாது சுந்தர் சிங்க போல நாமும் என்ன சொல்லணும்னா, எப்பயுமே நம்ம வாழ்க்கையில உங்களுடைய சமூகம் இல்லாத எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்ல நம்ம தயாரா இருக்கணும். அது எவ்வளவு பெரிய உலக மேன்மையா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், செழிப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், அது நமக்கு வேணாம், தேவ சமூகம் இல்லைனான்னு சொல்ற தைரியம் நமக்கு வரணும். அதிகமாக தேவ சமூகத்தை நம்ம வாழ்க்கையில நாடணும். தேவ சமூகம் நமக்கு முன்பாக செல்றப்ப ஒரு இளைப்பாறுதல் அங்க இருக்கும். அதாவது நம்முடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை. வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோன்னு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவ சமூகம் தான் நமக்கு முன்பாக போதே. நமக்கு எதிராய் வரும் எல்லா காரியத்தையும் முதலில் ஆண்டவரை கடந்துதான் நமக்கு வரும். அப்பா முன்னால் செல்றப்ப பிள்ளைக்கு என்ன கவலை? உலக பிரகாரமாக நம்ம பார்ப்போம்னா, ஒரு பெரிய அதிகாரியோ இல்லைன்னா ஒரு பிஎம் சிஎம் அவங்கலாம் வராங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டைட் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. இப்ப பிஎம் வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி வாகனம் போகும். பிஎம் எந்த வாகனத்துல வராரு என்பதை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அன்பானவங்களே, நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய விஐபின்னு யோசித்து பாருங்க. அண்ட சராசங்களையும் படைத்த தன்னுடைய ஆளுகைக்குள்ள வைத்திருக்கிற ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பா நமக்கு முன்னும் பின்னும் செல்றாரு. நாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. ஒரு பிஎம் அவங்க பதவியில இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த மரியாதை, அந்த பாதுகாப்பு. ஆனா நமக்கு நம்ம மூச்சு உள்ள வர நமக்கு முன்னும் பின்னுமா நமக்கு பாதைகளை செவ்வைப்படுத்தி கொண்டே நம்மளுடைய ஆண்டவர் வருவாரு. உங்களை கைவிடாதவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்கள் அருகிலும் இருப்பாரு. நம்ம தைரியமா முன் செல்லலாம். தேவனே, எங்கள் முன் செல்லும் தெய்வமே, நன்றி. ஆமென்.